காசு கொடுத்து தமிழக மக்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கோவையில் தேமுதிக சார்பில் மக்களுக்காக மக்கள் பணி என்ற தலைப்பில் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது தேமுதிகவில் உறுப்பினர் சேர்க்கையை மையப்படுத்தி புதிய மொபைல் அப்ளிகேஷன் வெளியிடப்பட்டது. அப்போது பேசிய பிரேமலதா, உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 2.40 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வந்துள்ளதாக தமிழக அரசு கூறுகிறது. ஆனால் மாநிலத்தில் ஆயிரக்கணக்கான சிறு குறு முதலீட்டாளர்கள் வேலை இழந்து உள்ளதாக குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து பேசிய விஜயகாந்த், தற்போதைய சூழலில் நீதித்துறையின் செயல்பாடுகள் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருவதாகவும் 100 முறை நோட்டீஸ் அனுப்பினாலும் அரசிடமிருந்து பதில் வருவதில்லை என உயர்நீதிமன்ற நீதிபதியை விமர்சிப்பதாகவும் தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் அவிநாசி அத்திக்கடவு திட்டங்கள் கொண்டு வர 2006 என்ன ஆச்சு என்பதுதான். அதே மாதிரிதான் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாலும் கோவையில் வந்தாலும் மோனா ட்ரெயின் வரணும் 4 வருஷம் ஆச்சு. இப்படியே காசு 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 தான் உங்களை அடிக்க போகுது என்ற தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயலலிதா அவர்களை காசு தான், காசு கொடுத்து எப்படி நீ மக்களை வழக்கு வாங்குறதெல்லாம் இதற்கு முன்னாடி இருந்த காலங்கள். மக்கள் முழித்துக் கொண்டார்கள், விழித்துக் கொண்டார்கள் என்பதை தெளிவாக சொல்லுகிறேன்.